ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சங்கீதம் 71 வசனம் 16. அப்படின்னா கர்த்தருடைய நீதி, அவர் நீதியை குறித்தே மேன்மைப்பட, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர். பாருங்கள், 15ஆம் வசனத்தில் கூட, என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். எவ்வளோ நீதி உம்மிட்ட இருக்குதுப்பா, அதனால் உம்முடைய அது தொகை எண்ணவே முடியாது, அதனால தான் நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறேன். 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவர்களை நீ செய்தி. தேவனே உமக்கு நிகரானவர் யார்? உன்னதமான நீதி, அவருடைய நீதி உன்னதமானது, உத்தமமானது, பலவிதமான காரியங்கள், நீதி நியாயமுடையது அப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதே போல் 24ஆம் வசனத்தில் பாருங்கள், அதுலேயே 24ஆம் வசனம், நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அவருடைய நீதியை கொண்டாட வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னா 5:8, சங்கீதம் 5:8 சங்கீதக்காரனாகிய தாவீது, முதலாவது பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 5:8 சொல்கிறாரு, உம்முடைய நீதியிலே நடத்தி என்னை எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அப்போது அவருடைய நீதி செவ்வையான பாதையில் நடத்தக்கூடியது, செவ்வையான, அதில் எந்த விதமான அநீதியான காரியங்களும் கிடையவே கிடையாது. பாருங்கள், சங்கீதம் 11:7 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அப்போ அவருடைய நீதி செவ்வையானது, அவருடைய நீதி செம்மையானது, அப்படியாய் அதில் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுறார். சங்கீதம் 50 26:6 பாருங்களேன், 26:6 அதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்கப்படுவேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் நான் விவரிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, விவரிப்பதற்காக உம்முடைய நீதியிலே நான் எப்போதும் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய நீதியில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, 50:6 பாருங்களேன், சங்கீதம் 50:6 அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஞானவான்கள் அவருடைய நீதியை, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. அப்போ அவர் நியாயாதிபதியாய் நீதி செய்கிற தேவனாய் இருப்பதனால வானங்களெல்லாம் அவருடைய நீதியை அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 அருமையான வார்த்தை, அவருடைய நீதி என்பது என்ன என்பது. சங்கீதம் 119 142 உம்முடைய நீதி நித்திய நீதி, அது மாறாத நீதி, இப்படியும் அப்படியுமா ஒரு நாள் பேசி ஒரு நாள் பேசுகிறாமா இல்லை, உம்முடைய நீதி, உம்முடைய நீதி நித்திய நீதின்னு சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது தான் அவருடைய நீதியை குறித்து அநேக இடங்களில் அவர் சொல்கிறத பார்க்குறோம். 160 பாருங்கள், அதுலேயே 119 107 உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அங்கேயும் போட்டிருக்குது நித்திய நீதின்னு, இங்கேயும் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியமானது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அவருடைய. அதனால தான் சங்கீதக்காரனாகி தாவீது என்ன சொல்கிறாரு, உம்முடைய நீதியை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 145 7ஆம் வசனம் பாருங்களேன், 145 7ஆம் வசனத்தில், உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள், அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவருடைய நீதியை நாம் கம்பீரித்து போற்றி புகழ்ந்து அதில் தான் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை மேன்மைப்படுத்தார். நாம் அவரை மேன்மைப்படுத்தும் போது, அவருடைய நீதியை குறித்து மேன்மைப்படுத்தும் போது அவர் நம்மை என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுறார். சங்கீதம் 111:3 அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவருடைய செயல் மகிமை மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அந்த நீதியை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், அவருடைய நீதியை பற்றின்னு சொல்ல, நீதியை மட்டும்தான், நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுன்னு சொல்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய நீதி அழுக்கும் கந்தலுமானது, நம்முடைய நீதி சுயநீதி அது எல்லாமே அழுக்கும் கந்தலமானது. ஆனால் ஆண்டவருடைய நீதி மேன்மைப்படுத்துகின்ற மேன்மை பாராட்டுகின்ற ஒரு நீதியாக இருக்குது. எனவே அப்படிப்பட்ட நீதியை மேன்மை பாராட்டி அதன் மூலம் நாமும் மேன்மை அடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.
நான் உமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட உமது நீதி நியாயங்களை மேன்மைப்படுத்த அருள் செய்யும் ஆத்துமனேசரே சித்தம் நடக்கட்டுமே. பாவியாம் என்னை மண்டையில் நேசமாய் வழி நடத்தும் ஆத்துமனேசரே சித்தம் நடக்கட்டுமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, என் ஆத்மநேசரே, உமது நீதி நியாயங்களை காத்து நடக்க உதவி செய்வீராக. அதை குறித்தே மேன்மை பாராட்டி வாழ உதவி செய்வீராக. எங்களுடைய நீதி நியாயங்கள் உமக்கு முன்பாக அழுக்கும் கந்தலுமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நீதி நியாயங்களே மேன்மையானவை, நிலையானவை, நிரந்தரமானவை, நித்தியமானவை, உத்தமமானது ஆண்டவரே, உன்னதமானது. அப்படிப்பட்ட நீதியை நாங்கள் மேன்மை பாராட்டி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கலாத்தியர் 3:24. இன்றைய கேள்வி, எது வந்த பின்பு நாம் எதற்கு கீழானவர்கள் அல்லவே? எது வந்த பின்பு நாம் எதற்கு கீழானவர்கள் அல்லவே?